ஆபிரகாம்கிட்ட சொல்றார். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு 14வது வசனம், பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்னென்றைக்கும் கொடுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தேசம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? சோதோம் பார்த்துக்கிறதுக்கு எப்படி இருந்துச்சு? எகிப்தை போல, தேவனுடைய தோட்டத்தை போல நீர்வளம் மிக்கதா. இது பார்க்கறதுக்கு ஒன்றும் இருக்காது, ஒன்றும் தெரியாது. நீ பாரு. இப்போ அவன் எழுந்து நடந்தான். இப்போ இவன் ஏன் நடந்தான் தெரியுமா? லோத்து கிழக்க நோக்கி நடக்கிறாரு, ஆபிரகாம் எதை நோக்கி நடக்கிறாரு? தேசம் முழுக்க நடக்கிறாரு. அவனுடைய நோக்கம் இன்னும் ஆசீர்வாதத்துக்குள்ளே போகணும், இன்னும் பலுகி பெருகணும். ஆனால் ஆபிரகாமுடைய நோக்கம், நான் ஏற்கனவே ஆசீர்வாதமாக இருந்தவன், நான் ஆறாண்டிலே எப்படி இருந்தவன்? ஆசீர்வாதமாக இருந்தவன். இப்போ நான் ஏன் நடக்கிறேன் தெரியுமா? நான் ஆசீர்வாதத்துக்காக நடக்கவில்லை. என் கர்த்தர் ஒன்று சொன்னார், நான் அதுக்காக நடக்கிறேன். என் நடை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நான் நடக்கிறேன், அவ்வளோதான். இன்னைக்கு நீ எதுக்கு நடக்கிற? எப்படியாவது சவுதி அரேபியா போயிட்டா போதும், எப்படியாவது கத்தார் போயிட்டா போதும், எப்படியாவது. அதுல வர சொல்லுவாங்க, அங்கே போனதுனால தாங்க நான் இவ்வளவு ஆசீர்வாதமாக பிளஸ்ஸிங்காக இருக்கிறேன். நீங்கள் போனீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சார். நான் சொல்லுவேன், ஏன் இந்தியாவில் யாருமே அப்படி ஆசீர்வாதமாக இல்லையா? கர்த்தர் சொல்லி போனவங்களை நான் சொல்லலை. இதை ஒரு மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. வெளிநாட்டுக்கு போனவங்க யாரும் தப்பாக எடுத்துடக்கூடாது. கர்த்தர் சொல்லி போகிறதுங்கிறது வேற. சிலருக்கு வச்ச ஆசீர்வாதத்திலிருந்து அவனால் அதில் என்ன இருக்க முடியாது? திருப்தியாக இருக்க முடியாது. இன்னும் அடுத்து, இன்னும் அடுத்து, அடுத்த லெவல், அடுத்த லெவலில் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். கேட்டால் அதுக்கு பேர் பாசிட்டிவ் தாட், மோட்டிவேஷ்னல் ஸ்பீச். இன்னும் போய்கிட்டே இருக்கணுங்க. இல்லைங்க, உன்னுடைய பிரயாணம் எதற்காக என்பதை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் யோசிக்கிறார், நீ எங்கே இருக்கணும், உன் பிள்ளைகள் எங்கே இருக்கணும், உன் சந்ததி எங்கே இருக்கணும், எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். நீ இன்னைக்கு சோதோமை பார்த்துட்டு போயிட்ட லோத்து, நாளைக்கு உன் பிள்ளைகள் அத்தனையும் என்ன ஆகும்? இன்னைக்கு சோதோமை பார்த்துட்டு போயிட்ட, நாளைக்கு ஒரு நாள் வரும், சோதோமில் நீ இருக்க முடியாத சூழ்நிலை ஒன்று வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்ட போது ஆண்டவர் சொன்னார், ஜெர்மனிக்கு அவங்கெல்லாம் போய் குடியிருந்தாங்க. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் சொன்னார், கிழக்கை பார்த்து வைத்திராத என்றும் வடக்கை பார்த்து கொடு என்றும் நான் சொல்லுவேன். ஏசாயால 1918 இஸ்ரவேல் தேசத்தை திருப்பி கொடுத்தாரு. ஒருத்தர் கூட வரல பாருங்க, ஒருத்தர் கூட வரல. நடந்தது என்ன தெரியுமா? சோதோமை போல எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் பிள்ளைகளை மட்டும் கையில் பிடிச்சிக்கிட்டு யூதா வந்து இறங்கினான் இஸ்ரவேலுக்கு 1948. ஏன் வரல? ஐயோ, ஜெர்மனியின் ஆசீர்வாதம். அன்னைக்கு ஜெர்மனி வல்லரசு மாதிரி, சூப்பர் பவர் மாதிரி, ஜெர்மனியோட பிளஸ்ஸிங். இதை விட்டு நான் வரமாட்டேன். ஜெர்மனியில் நாங்கள் என்னவா இருக்கிறோம்? லேண்ட்லார்ட்ஸாக இருக்கிறோம். ஜெர்மனியில் நாங்கள் என்னவா இருக்கிறோம்? பேங்கை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஜெர்மனியில் நாங்கள் என்னவா இருக்கிறோம்? அரசியலை நிர்ணயிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு, ஒரே ஒருத்தனை நான் எழுப்புவேன், ஹிட்லர்னு ஒருத்தனை எழுப்புவேன், உங்க அத்தனை பேரையும் விரட்டிடுவான். கர்த்தர் சொன்ன இடத்துல இருந்தாதான் ஆசீர்வாதம். இன்னும் ஆசீர்வாதத்தை நோக்கி பிரயாணம் பண்ணாதீங்க. அங்க போலாமா, இங்க போலாமா, கர்த்தர் சொன்னா போங்க. திருப்பியும் சொல்றேன், கர்த்தர் சொல்லாவிட்டால் யூ நெவர் டிராவல். போகக்கூடாது. உன் சிந்தனையில ஆசீர்வாதத்தை நோக்கி பிரயாணம் இருக்கவே கூடாது. ஆண்டவரை நோக்கி தான் பிரயாணம் இருக்கணும். உன் சிந்தனை உலகத்தினுடைய மேன்மையை நோக்கி இருக்கக்கூடாது, தேவனுடைய மகிமையை நோக்கி இருக்கணும். உன்னுடைய பிரயாணம் முழுக்க முழுக்க பணத்தை பேஸ் பண்ணதாக இருக்கக்கூடாது, உலக ஆசீர்வாதத்தை பேஸ் பண்ணதாக இருக்கக்கூடாது. உன் பிரயாணம் முழுக்க முழுக்க தேவனை சார்ந்ததாக இருக்க வேண்டும். இப்போ ஆபிரகாம் பிரயாணம் பண்றாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாம் பார்த்து, வாசிங்களேன், அதே 13ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க பாருங்க. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலம் அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்றார். இப்போ ஆண்டவர் நடக்க சொல்றார். இப்போ ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றார், நீ எழுந்து நடப்பா. இப்போ ஆபிரகாம் எதுக்காக நடக்கிறாரு? ஆபிரகாம் எதுக்காக நடக்கிறாரு? உனக்கு இந்த தேசத்தை தருவேன். இப்போ ஆபிரகாமுடைய மைண்ட்ல எனக்கு இந்த தேசம் கிடைக்கும் அப்படின்னு நடந்திருப்பாரா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். அப்ப ஆபிரகாமுடைய மைண்டு, ஆண்டவர் எனக்கு என்ன கொடுக்க போறாரு? தேசத்தை கொடுக்க போற அப்படின்னு நடந்திருப்பாரா? இதை சொல்லும் போது ஆபிரகாமுக்கு வயசு என்ன தெரியுமா?
75 வயசுக்கு மேலே. ஆபிரகாமுக்கு என்ன வயசு? ஆண்டவரே, இந்த லேண்டு தான் வேணும்னு சொல்லியிருந்தா நான் ஆறான்லேயே எங்கள் அப்பா வீட்டில் சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு தகப்பன் வீடு இருந்துச்சு, அங்கே எனக்கு ஆஸ்தி நிறையா இருந்துச்சு. எனக்கு லேண்டு தான் வேணும், எனக்கு வீடு தான் வேணும்னா நான் எங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை, கானானுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. என்னை எதுக்கு நீங்கள் கானானுக்கு வர சொன்னீங்க தெரியுமா? என்னை வர சொன்ன நோக்கம் என்ன? வாசிங்க, ஆதியாகமம் 12:7 வாசிங்க. உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, உன் சந்ததிக்கு. இப்ப நான் எழுந்து நடக்க போறேன் ஆண்டவரே. யாருக்காக நடக்க போறேன்? எதுக்காக நடக்க போறேன்? இப்ப திருப்பி ஒரு மிஸ்டேக் பண்றோம் நம்ம. ஆபிரகாம் நடந்தார். எதுக்காக நடந்தார்? அவருக்காக நடக்கல. யாருக்காக நடந்தார்? அப்ப சந்ததினா யாரு? வாசிங்க, கலாத்தியருக்கு எழுதின 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆபிரகாமுடைய நடை எதுக்கு தெரியுமா? என் பையன் ஈசாக்குக்கு இல்ல. என் பையன் ஈசாக்கா இருந்தா நான் ஆறான்லயே இருந்திருப்பேன். என் பையனுக்கு தேவையான வீடு வாசல் எல்லாம் அங்கேயே ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன். என் பையனுக்கு தான் எல்லாம் வேணும்னா நான் மெசொப்பொத்தாமியா தேசத்துல ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன். நான் எதுக்கு இப்ப நடக்க போறேன் தெரியுமா? ஆஸ்தி எனக்கு தாங்க கூடாதா வந்துருச்சு. லோத்து போயிட்டான். இப்ப ஆண்டவரை, இதுக்கு மேல நான் எதுக்கு ஆண்டவரை நடக்கணும்? தோ இவ்வளவு சொத்து இருக்கு, ஆடு மாடு கோவேறு கழுதைகள், வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள். அந்த ஊழியக்காரன் போய் சொல்றான் லாபான்ட்ட, என்னுடைய எஜமான் செல்வச்சீமானா இருக்கிறான். இதுக்கு மேல எதுக்கு ஆண்டவரே நான் நடக்கணும்? இல்ல உன் சந்ததிக்கு தரேன். எது? ஈசாக்குக்கு. ஆண்டவரே, இது ஈசாக்குக்கு பத்துமா போதுமாண்ட, இது அவன் என்ன ஆண்டவரே பண்ண போறான் வச்சு? இல்லப்பா அவன் சந்ததிக்கு தர. யார்? இஸ்மவேலுக்கு. ஆண்டவரே, அவன் என்ன ஆண்டவரே பண்ண போறான்? அவனுக்கு தெரியும் அவர் சொல்ற சந்ததி இவன்கள் அல்ல, அவர் சொல்ற சந்ததி கிறிஸ்து. அந்த சந்ததி, அந்த கிறிஸ்துவுக்காய் நான் இப்பொழுது நடக்க போகிறேன். நான் நடக்கிறது ஈசாக்குக்காகவும் அல்ல, நான் நடக்கிறது இஸ்மவேலுக்காகவும் அல்ல, நான் நடப்பது கேத்தூராலின் சந்ததிகளுக்கு அல்ல, நான் நடக்கிறது என் மாம்ச சந்ததிகளுக்கு அல்ல, நான் நடக்கிறது கிறிஸ்து என்கிற ஆவிக்குரிய சந்ததிக்காக நான் நடக்கிறேன். இதுதான் ஆபிரகாமுடைய நடை. கர்த்தர் ஆபிரகாமை நடக்க சொன்னது எதுக்கு நடந்தான் தெரியுமா? அவன் உலக பிரகாரமாக நடக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவன் நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல்ரெடி அவன் கானானுக்குள்ள தான் இருக்கான். ஆல்ரெடி தேவையான எல்லா ஆசீர்வாதமும் அவன்கிட்ட இருக்கு. ஆஸ்தி தங்கக்கூடாதாக இருக்கு. வயசு ஆயிப்போச்சு 75. இதுக்கு மேல ஏன் நான் நடக்கணும்? இதுக்கு மேல நான் நடக்க போற நட, இதுவரைக்கும் நான் நடந்தது எனக்காக, இனி நடக்க போவது கிறிஸ்துவுக்காக. நான் நடந்தாதான் இந்த தேசத்தை நான் எவ்வளவு தூரம் நடக்கிறனோ அவ்வளவு தூரம் என் இயேசு வந்து ஆளுகை செய்வார். அதான் வசனம் சொல்லுது, ஆபிரகாம் என் நாட்களை பார்க்க ஆசையாயிருந்தான். ஆபிரகாம் நடந்த ஒரு நடை கூட மாம்ச பிரகாரமா இல்லை, மாம்ச தேவைகளுக்கு இல்லை, உலக ஆசீர்வாதத்துக்காக இல்லை. எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு தெரியும் இது இல்லை, நான் நடக்கிற நட இதுக்கு இல்லை, நான் நடக்கிற நட கிறிஸ்துவுக்கு, நான் நடக்கிற நட என் ஆவிக்குரிய சந்ததிக்கு. இந்த நடையைத்தான் கர்த்தர் சொன்னார், நீ எழுந்து நட. நீ நட. எதுக்கு நடக்கிற? நீ நடக்கிற நட உனக்கு இல்லப்பா. நீ நடக்கிற நட உன் பையனுக்கு இல்ல, நீ நடக்கிற நட உன் பேரனுக்கு இல்ல. அவனுங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும், எதை வேணா கொடுத்துருவேன். நீ நடக்கிற நட எனக்காக. அப்படி நடக்கிற அந்த சந்ததியை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுதான் கர்த்தருடைய நோக்கம். இப்ப நீ எதுக்கு நடக்கிற? உன் நட எதை நோக்கி இருக்குது? ஏன் இப்ப ஆண்டவர் குறைவா வச்சிருக்கிறாரா? ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் இப்ப உங்களுக்கு குறைவா வச்சிருக்கிறாரா? எத்தனையோ பேருக்கு நமக்கு கிடைக்கிற அளவுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்காம இருக்கு. எத்தனையோ பேருக்கு நம்ம வாடகை வீட்லயே இருக்கிறதாவே இருக்கட்டுமே, எத்தனையோ பேருக்கு நமக்கு இருக்கிற அந்த வாடகை வீடு கூட இருக்க முடியாம இந்த மழையில டென்ட்ல கிண்ட்ல எங்கேயோ தங்கி இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க உலகத்துல. எத்தனையோ பேர் வார் ஜோனுக்குள்ள இருக்கிறான், எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிறான். அதெல்லாம் இல்லையே, கர்த்தர் அதையெல்லாம் தாண்டி நம்மளை ஆசீர்வாதமா தானே வச்சிருக்கிறாரு. என்ன இப்ப நமக்கு குறைச்சல்?
நாம ஒருவேளை குளிரான தேசத்துல இருந்தா நமக்கு அனலுக்கு தேவையானதை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அனலான தேசத்தில் இருந்தால் குளிருக்கு தேவையானதை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நல்லா தானே வச்சிருக்கிறாரு. அப்புறம் எதுக்கு நீ இன்னும் உனக்காகவே நடக்கணும்? எதுக்கு இன்னும் போராட்டத்துக்காகவே நடக்கணும்? இன்னும் எதுக்காக நீங்க இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கணும்? என்ன நடக்கும், எதுக்கு நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், நான் என்ன ஆவேன், இந்த தேசம் என்ன ஆகும், நான் இருக்கிற இந்த இடத்துல இதுக்கப்புறம் என்ன ஆகும்? என்ன ஆகாது. அப்படியே ஏதாவது ஆனாலும் சரி, சோதோமே அழிஞ்சாலும் சரி, உன் கையை பிடிச்சி வெளியே கொண்டு விட்டுட்டு தான் கர்த்தர் அதை அழிப்பாரை ஒழிய உன்னை அதோட சேர்த்து கர்த்தர் அழிக்க ஓட்டார். அந்த தேவன் கூட இருக்கும்போது உனக்கு எதுக்கு உன் சிந்தனை முழுக்க எதை பத்தி இருக்குது? ஒரு கூட்டம் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குது? சர்வைவலுக்கு. என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், ப்ரேயர் இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம், இன்னொரு கூட்டம் இன்னும் நம்ம அப்படியே இன்னொரு கார் வாங்கணும், இன்னும் ஏதாவது ஒன்று பண்ணணும், இன்னும் ஒரு இடம் வாங்கணும், இன்னொன்று அப்படி பண்ணணும். நீ எதையுமே யோசிக்காதப்பா. ஆண்டவர் அதான் சொல்ற, நீ எதையுமே யோசிக்காத, நீ எழுந்து நட, உன் சிந்தனை முழுக்க என்ன வச்சுக்கோ. ஒரு நாள் இந்த இடம் என் இயேசு ஆளுகை செய்வார். ஒரு நாள் என் சந்ததிகள் அல்ல, சந்ததி வரும், அந்த சந்ததி கிறிஸ்துவே. நான் இதை அல்ல, இதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நான் நாடுவேன். இந்த தாட்டோட நட. எலியா நடந்த நடை உயிருக்காக, உயிருக்கு பயந்து. ஆனா திருப்பி அதே எலியா நடக்கிறான். எப்படி நடக்கிறான் தெரியுமா? இப்ப நான் நடப்பது என் உயிருக்கு பயந்து அல்ல, இன்னொரு சந்ததியை உருவாக்குவதற்கு, என் ஸ்தானத்துல இன்னொருத்தனை உருவாக்குவதற்கு. இப்ப லோத்து சோதோமுக்கு நடக்கும்போது எப்படி நடந்தான் தெரியுமா? சந்தோஷமா நடந்தார். நான் எங்க போறேன் தெரியுமா? சோதோமுக்கு போறேன், எகிப்தை போல ஆசீர்வாதமா இருக்க போறேன். நல்லா தண்ணி உள்ள ஓடங்க, ஒரு குறை இல்லைங்க. 24 hours வாட்டர் ஆமா, குழாயை திறந்தா தண்ணி ஆமா. அந்த வீட்டுக்கு ஏன் போறீங்க? 24 மணி நேரம் தண்ணி. ஏன் வந்த? இல்ல, இதை விட கொஞ்சம் பெரிய வீடு இருந்தா நல்லா இருக்குமே, இதை விட இன்னும் கொஞ்சம். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை நல்லா தானே வச்சிருந்தேன், நான் உன்னை வச்ச இடத்துல நல்லா தானே வச்சேன், அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக எனக்கு தெரியாதா? நீ ஏன் அதை யோசிக்கிற? கர்த்தர் ஒன்று மட்டும்தாங்க நமக்கு திருப்பி தெளிவாக சொல்றாரு, நீ தேவையில்லாத பிரச்சனையை தூக்கி மண்டையில் போட்டுக்காத, எதிர்காலத்தை தூக்கி மண்டையில் போட்டுக்காத, இன்னும் வேணும், அதை பண்ணணும், இப்படி பண்ணணும், எதையும் மண்டையில் போடாத. நீ உன் மண்டைக்குள்ள போட வேண்டியது ஒன்னே ஒன்று, நான் நடக்கிற ஒவ்வொரு நடையும் என் இயேசுவுக்காக, நான் சொல்ற ஒவ்வொரு பேச்சும் என் இயேசுவுக்காக, நான் சர்வை பண்ணுவது என் கிறிஸ்துவுக்காக. நான் போயிட்டே இருப்பேன், எல்லாம் என் பின்னாடி வரும். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துவார். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் நன்மை கிருபையை தூக்கி ஓட மாட்டேன். அங்க நல்லா இருக்கு, இங்க நல்லா இருக்கு, அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? கவலைப்படாதிருங்கள். என்ன கவலை? நீங்க சொல்லிட்டீங்க, நான் ஏன்? நீ கவலைப்படாதன்னா படாத, அவ்வளோதான். நாளைக்கு ஃபீஸ் கட்டணுமே, நீ கவலைப்படாத, கட்டுவோம். நீ ஏன் கவலைப்படுற? வரும், கடைசி நிமிஷத்தில் வரும், கடைசி செகண்டில் வரும். உன்னை ஃபீஸ் கட்ட வைப்பார், இல்லை ஃபீஸ் கட்டுற டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண வைப்பார். உங்கள்கிட்ட பணம் கட்டுற வரைக்கும் ஃபீஸ் கட்டுற டேட் ஓப்பனாக தான் இருக்கும். ஒன்று பேழையோ கட்டி முடிக்க வைப்பார், இல்லை கட்டி முடிகிற வரைக்கும் ஜலப்பிரளயம் வராமல் பார்த்துப்பார். ஆண்டவர் ஒரு நாளும் ஒன்று எண்ணி கை விடவே மாட்டார். ஆனால் இப்போ நீங்கள் எல்லாம் என்ன செய்ய போகிறோம்? இனி நடக்கிற நடை முழுவதும் தேவனை பற்றினதாக இருக்கணும். எனக்கு ஆண்டவர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு என்னை அழைச்சிருக்கிறாரு, அதுக்கு தான் நான் இயேசுகிட்ட வந்தேன். இனி நான் அதை நோக்கி தான் நடப்பேன், அதை தான் சிந்திப்பேன், அதை தான் பேசுவேன். இனி நான் இதை பற்றி எதையும் என்ன செய்ய மாட்டேன், பேசவே மாட்டேன், யோசிக்கவே மாட்டேன். நீங்கள் அப்படி இருந்து பாருங்களேன், உங்களுக்கு ஒன்றுமே வராது. நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நடக்க வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் தானாய் நடக்கும். அதினதின் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியா செய்வார். நீங்கள் போய்கிட்டே இருங்க. நீங்கள் பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. நீங்கள் நைட்டு ட்ரெயினில் ஏறி படுத்துடுறீங்க, பர்த்தில் இல்லையா, பர்த்தில் படுத்துடுறீங்க. சில ஆட்கள் பாருங்க தூங்கவே மாட்டான். என்ன ஸ்டேஷன்? ஒவ்வொரு ஸ்டேஷனும் கேட்டுக்கிட்டே இருப்பான். பார்த்துருக்கீங்களா? இது என்ன ஸ்டேஷன் அப்படிம்பா. அடுத்து கொஞ்ச நேரம் போய் ஒரு மணி நேரம் திருப்பி, என்ன சார் தூங்கலையா? இல்லை சார், ஸ்டேஷனை விட்டா கஷ்டம். ஆனால் அவன் கூட வந்த இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா எதிரில் படுத்து நல்லா தூங்கிட்டே இருப்பான். இவனுக்கு அவனை பார்த்தா பொறாமையாக இருக்கும், எப்படி தூங்குறான் பாரு, இவெல்லாம் ஸ்டேஷனை விட்டா என்ன ஆகும்? கொஞ்சமாவது அவனுக்கு பொறுப்பு இருக்கா? அவனுக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா? பொறுப்பு இல்லாமல் தூங்குறான் பாரு அப்படின்னு. அவன் இருக்காமல படுத்திருந்தவன் கரெக்டாக ஸ்டேஷனுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படி ஏந்திரிப்பான். இவன் அவனையே பார்ப்பான், இறங்குவான்,
சட்டையை சரி பண்ணுவான், பட்டா சார் அப்படின்ட்டு போவான். என்ன இதான் நம்ம ஸ்டேஷனும்மா. தூங்கி இருந்தவனுக்கு நல்லா தெரியும் என் ஸ்டேஷன் எப்போ வரும். ஏன்னா அவன் ரெகுலர் ட்ராவலர். அவனுக்கு தெரியும் என் ஸ்டேஷன் எப்போ வரும், அந்த நேரத்துக்கு அவன் மூளை வேலை செய்யும், கரெக்டாக ஏந்திரிப்பான். எத்தனையோ பேர் அப்படி செஞ்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி நீ கவலை இல்லாமல் தூங்கு. உன் ஸ்டேஷன் வரும்போது கர்த்தர் உன்னை எழுப்பி உனக்கு தேவையை கர்த்தர் கையில் கொடுப்பார். நாம் ஆண்டவர் நம்ம கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கதான் சொல்கிறார். ஆனால் பாரத்தை தூக்கிட்டு ஓடாதீங்க, எதிர்காலத்தை தூக்கிட்டு ஓடாதீங்க, என்ன நடக்குமோன்னு தூக்கிட்டு ஓடாதீங்க. நீங்கள் தேவனுடைய சிந்தனையோட மட்டும் நடங்க. முடிவு பரியந்தம் அவர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.